ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி நம்மளால் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை நம்ம பொய்யாக்க போகிறோம். நம்மளாலையும் above 70% ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்குது. இப்போ ஒரு 5 மார்க் எஸ்ஏ டைப் கொஸ்டினை எப்படி எழுதணும், ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் எழுதணும், ஃபுல் மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அட் a பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த விதமான 5 மார்க் கொஸ்டினுக்கும் டயக்ராம் நிச்சயமா வரையணும். இப்போ இந்த படத்தை பாருங்க. ஏ பி இந்த ரெண்டு பாயிண்ட்ல -q +q அப்படிங்கிற ஈக்குவல் சார்ஜஸ் பட் ஆப்போசிட் சார்ஜஸ் வச்சிருக்கிறோம். இதுக்கு பேரு தான் டைபோல். ரெண்டு போல்ஸ் இருக்கிறதுனால அது பேரு டைபோல். இப்போ ஏ அண்ட் பி ஒரு ஸ்ட்ரைட் லைனா ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அந்த ஏக்கும் பிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? a + a 2a. புரியுதா? இதுதான் டைபோல். இப்போ அலாங் ஏபி இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம்னா அந்த லைனுக்கு பேர் தான் ஆக்சியல் லைன். ஓகேவா? இப்போ இந்த ஆக்சியல் லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் சி அப்படிங்கிற பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இந்த டைபோல்னால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கறத டெரிவேஷன் இல்லையா? சரி, இப்போ நம்ம கொடுத்திருக்கிற டைபோல்ல எத்தனை சார்ஜஸ் இருக்குது? 2 சார்ஜஸ் இருக்குது. ஒன்னு +q பிங்கிற பாயிண்ட்ல இருக்குது. அப்ப இதனால இந்த +q சார்ஜுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும் சிங்கிற பாயிண்ட்ல. -q சார்ஜ் ஏங்கிற பாயிண்ட்ல வச்சதுனால அந்த சார்ஜ்னால ஒரு ஃபீல்டு இருக்கும். அப்ப 2 சார்ஜஸ் சிங்கிற பாயிண்ட்ல 2 ஃபீல்டை ஏற்படுத்தும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ரிசல்டன்ட் ஃபீல்டு, அதோட ரிசல்டன்ட் ஃபீல்டு என்ன? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ல டயக்ராம் வரையணும்னு சொன்னோம் இல்லையா? டயக்ராமுக்கு 1 மார்க் உண்டு. அதுக்கப்புறம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 மார்க் கொஸ்டின்ல இந்த படத்துல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பலசரக்கு கடையில லிஸ்ட் போடுறோம் இல்லையாப்பா, அந்த மாதிரி அழகா ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? AB is a dipole having charges -q and +q அப்படின்னு எழுதுங்க. நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது இல்லையா? AB has a charges. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் C இருக்கு பாத்தீங்களா? இந்த C ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் O மார்க் பண்ணிட்டு இந்த O க்கும் ஓகே, இந்த O க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது R. ஓகேவா? இப்போ இந்த +q சார்ஜ் சிங்கிற பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. இந்த -q சார்ஜ் சிங்கிற பாயிண்ட்ல இருந்து அதிக தூரத்துல இருக்குது இல்லையா? அப்ப என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போறோம். அப்ப qங்கிற பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு C ல இருந்து? இந்த R - a. புரியுதா? R - a. அதை இங்க எழுதிருங்க. R - a எதை குறிக்குது? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் +q to C. ரைட்டா? அதே மாதிரி இந்த Cங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த Aங்கிற பாயிண்ட், அதாவது -q சார்ஜ் எங்க இருக்குது? இந்த டிஸ்டன்ஸ் R பிளஸ் அதிகமா ஒரு A இருக்குது. அப்ப R + a. அப்ப R + aங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் -q up to C. இது புரிஞ்சதா ஃபர்ஸ்ட்? அப்ப மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிற பாயிண்ட் C குள்ள டிஸ்டன்ஸ் R. புரியுதா? அதனால இந்த +q Cங்கிற பாயிண்ட்டுக்கு க்ளோஸா இருக்குது அண்ட் -q Cங்கிற பாயிண்ட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. புரியுதா? சரி, இப்போ நம்ம எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா C அப்படிங்கிற பாயிண்ட்ல. அப்ப அந்த பாயிண்ட்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அங்க நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் 1 கூலும்ப் பாசிட்டிவ் சார்ஜ் சிங்கிற பாயிண்ட்ல வைக்கணும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம எடுத்திருக்கிற சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த +q பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண போகுது? ரிப்பல் பண்ணும், தள்ளி விட்டுரும், வெளியில கூடி தள்ளும். புரியுதா? ரிப்பல்ஷன்னா என்ன? அவுட்வர்ட் புஷ். அப்போ இந்த +1 கூலும் அப்படிங்கிற சார்ஜ் அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப அதுதான் E+. E+னா என்ன? the electric field at the point C. ஓகேவா? due to which charge? +q. +q ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது.
அது எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் பண்றதுனால அது பாசிட்டிவ். ரைட்டா? இப்போ அதே சமயத்துல இந்த +1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த -q நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அது இழுக்கும். அப்ப it will attract the positive charge of 1 coulomb. அதனால இந்த டைரக்ஷன்ல இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அது யாரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு? நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால அது E நெகட்டிவ். புரியுதா? இப்போ கொடுத்திருக்கிற சார்ஜோட ஸ்ட்ரென்த் ரெண்டும் ஈக்குவல் தான். ஒன்லி சைன் தான் ஆப்போசிட், -q +q. ஆனா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் 1 கூலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அப்போ +qங்கிற சார்ஜ் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால E பாசிட்டிவ் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி -qங்கிற சார்ஜ் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இந்த E மைனஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதா? இது வரைக்கும் யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையோ அவங்களுக்காக இப்ப நான் சொன்னேன். நீ புரியுதோ புரியலையோ எக்ஸாம் பேப்பர்ல என்ன இருக்கணும்? இந்த கண்டென்ட் இருக்கணும், இந்த கண்டென்ட் இருக்கணும். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த Cங்கிற பாயிண்ட்ல என்ன சார்ஜ் வச்சிருக்கிறோம்? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? சரி, அது மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது? 2 ஃபோர்ஸ். அதனால 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதனால 2 ஃபீல்ட் இருக்குது Cங்கிற பாயிண்ட்ல. ஒரு ஃபீல்ட் என்ன? E பாசிட்டிவ், அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல. இன்னொரு ஃபீல்டு என்ன? E மைனஸ், அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எதோட ஜாஸ்தியா இருக்குது? E பிளஸ் இஸ் கிரேட்டர் than E மைனஸ். அப்ப நெட் ஃபீல்டு அதை தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போறோம். புரியுதா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து Cங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன சிம்பிள் எடுத்திருக்கிறோம்? E பிளஸ். அப்ப பை கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அதுபடி இது என்ன? 1/4πε0 இன்டு சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப இந்த சார்ஜ் Q டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் என்ன? r - a த ஹோல் ஸ்கொயர். இந்த P கேப் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P வெக்டர் இருக்கு இல்லையா? அது எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி தான் இருக்கும். புரியுதா? நம்ம எந்த டைரக்ஷன்ல திருப்பினாலுமே அதோட டைபோல் மொமெண்ட் P வெக்டர் எப்பவுமே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அதுதான் P வெக்டர். அதோட யூனிட் வெக்டர் தான் P கேப். P வெக்டர் வேற, P கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். அதுவும் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல E மைனஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் பாருங்க. இதே தான் வரும். 1/4πε0 இன்டு Q பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குது? r பிளஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இது r பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டு P கேப் வெக்டர். ஓகேவா? ஆனா இங்க ஒரு மைனஸ் சைன் நம்ம போடணும். எதனால இந்த மைனஸ் சைன் வருதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன்னா, பிகாஸ் E மைனஸ் வெக்டர் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணுது. எந்த வெக்டர்னாலும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற வெக்டர் பாசிட்டிவ்னு போடணும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற வெக்டரை மைனஸ் சைன் போட்டுக்கணும். புரியுதா? சரி, அப்ப இந்த இடத்துல Cங்கிற பாயிண்ட்ல 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குப்பா. அது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைச்சிரும். அதுக்கு பேரு தான் E டோட்டல். E டோட்டல் என்ன? E பிளஸ் வெக்டர் பிளஸ் E மைனஸ் வெக்டர். அப்ப இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ண போறோம். புரியுதா? அப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் இங்க E பிளஸ்க்கும் E மைனஸ்க்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதிருக்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பாருங்க, இந்த 2 ஈக்குவேஷன்லையும் காமனா சில டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 1/4πε0 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. Q இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்ப நம்ம Q/4πε0 காமன் ஃபேக்டரா எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போ Q/4πε0 எடுத்தது போக மிச்சம் என்ன இருக்குது? 1 டிவைடட் பை r - a த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸ் சைன் போட்டாச்சு. 1 டிவைடட் பை r + a த ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் நம்ம டைரக்டா 3 ஈக்குவேஷனாவே எழுதிடலாம். புரியுதோ புரியலையோ பை ஹார்ட் பண்ணியாவது நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எழுதிடணும். புரியுதா? அதுக்கப்புறம் இத நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து எல்சிஎம் எடுக்க தெரிய மாட்டேங்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் புரியணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல எழுதணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாட்டினாலும் கவலை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 1/r - இப்போ 1/r - a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r + a ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது காமனா ஒரு டினாமினேட்டர் நம்மளுக்கு வரணுங்கிறதுனால எல்சிஎம் எடுக்க போறோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த சைடு 1ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஸ்டெப் தான் நான் எழுதியிருக்கிறேன். அப்ப r + a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r - a ஹோல் ஸ்கொயர்னு வரும்.
டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயருக்கு பதில் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க, இது ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ar, அப்புறம் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அதுக்கப்புறம் இதை இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ar வரும். அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை ஓபன் பண்ணிட்டோம்னா இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? 2ar மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ar. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2arனு வந்துடும். அப்போ 2ar பிளஸ் 2ar எவ்வளவு? 4ar. இந்த ஸ்டெப் நீங்க கண்டிப்பா எழுத பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிற எக்ஸ்பான்ஷன் கூட நீங்க எழுத வேண்டாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4க்கு அப்புறம் இதை எழுதிக்கோங்க. கண்டிப்பா இது கீ ஆன்சர்ல இருக்குது. அப்ப மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன? q by 4 pi epsilon naught எழுதிட்டோமா? அப்ப இதுல வர்றது என்ன இருக்குது? மிச்சம் இருக்கிறது 2ar plus 2ar என்ன? 4ar இருக்குது. அதுக்கப்புறம் r square minus a square whole square இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த 4ar நான் உள்ள பிரிச்சு போட்டிருக்கேன். 2 into 2ar ன்னு பிரிச்சிருக்கிறோம். டிவைடட் பை r பவர் 4 ன்னு போட்டுட்டேன். r ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர் வந்து r பவர் 4. அப்ப a ஸ்கொயர் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஏங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலர் than r. அதனால a ஸ்கொயர் இஸ் வெரி மச் லெஸ் than r. அப்ப இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ வேல்யூ மாற போறது இல்லை. அதனால அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். புரியுதா? ஷார்ட்டா எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். a ஸ்கொயர் இஸ் லெஸ் than r ஸ்கொயர். அதனால இட் இஸ் நெக்லெக்டட். a ஸ்கொயரை காணல. புரியுதா? அப்ப r ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்ப அது ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது r பவர் 4 ஆயிடும். அப்ப இங்க ஒரு r இருக்கு, இங்க ஒரு r பவர் 4 இருக்கு. அதை ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு r கியூப் எழுதிருக்கேன் அடுத்த ஸ்டெப். இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டிப்பா எழுதணும் எக்ஸாம்ல. புரியுதா? அப்ப 2 into இங்க பாருங்க 2 into 2a இருக்கு. r கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இங்க மிச்சம் q இருக்குது. அதனால 2 into 2a கியூப் போட்டிருக்கோம். இப்போ டினாமினேட்டர்ல உங்களுக்கு 4 pi epsilon naught r கியூப் இருக்குது. என்ன இங்க r கியூபா மாறிடுச்சு இல்லையா? அவ்வளவுதான். இப்போ 2aqங்கிறது ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். டைபோல் மொமெண்ட் 2aq is equal to p. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைபோல் மொமெண்ட். அதனால இந்த 2aqக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? p. ஓகே, அது வந்து டைபோல் மொமெண்டோடைய ஸ்ட்ரெங்த். அப்ப இது 2p by 4 pi epsilon naught r cube into p capனு வரும். புரியுதா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த 2 into p into p cap by 4 pi epsilon naught r cube இருக்குது. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த magnitude of p into p capக்கு பதிலா p வெக்டர்னு போட்டுட்டேன். புரியுதா? அப்ப magnitude p into unit vector p cap is equal to p vector. புரியுதா? அத இங்க எழுதுறோம். therefore e total is equal to 1 by 4 pi epsilon naught into 2 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வர்ற வெக்டருக்கு பேரு தான் p vector divided by r cube. அப்ப ஃபைனல் ஈக்குவேஷன் e total is equal to 1 by 4 pi epsilon naught into 2p by r cube. வேணும்னா நீங்க இது எழுதிக்கோங்க. இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாருங்க. இது கிரேட்டர் ஃபோர்ஸ், இது ஸ்மாலர் ஃபோர்ஸ். அப்ப நிச்சயமா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். அதாவது b to c, b ல இருந்து c நோக்கி இருக்கும். அதையும் எழுதிக்கலாம். இப்ப e total is along the direction bc. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயகிராமுக்கு 1 மார்க் உண்டு. டயகிராமுக்கு எப்பவுமே 1 மார்க் உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நீங்க எழுதினாலும் எழுதாதனாலும் மார்க் உங்களுக்கு குறைக்க போறது இல்லை. நீங்க எழுதுனீங்கன்னா உங்க ஆன்சர் பெஸ்டா இருக்கும். புரியுதா? அப்ப பேப்பரை திருத்துறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இனி வர்ற ஆன்சர்களுக்கும் அதே கண்ணோட்டத்தோட திருத்துவாங்க. அதுக்காக இது எழுதாட்டினாலும் இந்த டயகிராமுக்கு கீழே இந்த ஸ்டெப் 1 2 3 வரிசை எழுதிக்கிட்டே வாங்க. அப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஃப் மார்க் தான். அப்ப இந்த ஸ்டெப்புக்கு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க், இதுக்கு ஒரு ஹாஃப், இதுக்கு சம்டைம்ஸ் 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த பேஸ் ஈக்குவேஷனுக்கு 1 மார்க் கூட கொடுப்பாங்க. நம்ம ஹாஃப் மார்க்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஹாஃப் மார்க் கொடுப்பாங்க. அப்போ இங்க வந்து நம்ம ஏற்கனவே 1 மார்க் போட்டிருக்கோம் இல்லையா டயகிராம். அப்போ 1 half plus half 1, அப்போ 1 plus 1 2, 2 and half, இங்க வரைக்கும் 3 மார்க்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு வருஷமும் கீ ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க வேற வேற டீச்சர்ஸா இருப்பாங்க இல்லையா? அதனால ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்பை எழுதி இது வரைக்கும் வந்தீங்கன்னா இதுக்கு 1 மார்க்னு கொடுத்துருவாங்க, இதுக்கு 1 மார்க்னு கொடுத்துருவாங்க.
ஆனால் ஒரு சில சமயம் இந்த ஊடால இருக்கிற ஸ்டெப்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் இருந்தால் கூட நம்மளுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இந்த டெரிவேஷனாவது நம்ம 5 மார்க் எடுக்கிறதுக்கு எழுதணும்ப்பா. இதுலேயும் நம்ம இன்னும் ஷார்ட்கட்டில் போனால் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும், இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஈக்குவேஷனையாவது நீங்கள் திரும்ப 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 எழுதி பாருங்க. 3 தடவைக்கையோ 5 தடவைக்கையோ நம்ம எவ்வளவு தூரம் மனப்பாடம் ஆகுதோ அது வரைக்கும் எழுதி பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு டஃப்பாக இருந்ததுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அழகாக ஸ்பேஸ் விட்டு டயக்ராமு, அது கீழே ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டு ஈக்குவேஷன் 1, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஈக்குவேஷன் 2 அப்படியே அழகாக எழுதிட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டு நீட்டாக அதை டெக்கரேட் பண்ணிருங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்ற கண்ணோட்டத்தில் திருத்துவாங்க. அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை நம்ம ஸ்லோவா இல்லை ஃபாஸ்ட்டாக இல்லை சென்டம் ஸ்டூடெண்ட்டானு. நம்ம தேவை அவங்களுக்கு ஃபுல் ஆன்சர் இருக்கணும். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய டெரிவேஷனாக நம்ம இவ்வளோ ஷார்ட்டாக எழுதுனா போதும், 5 மார்க்ஸ் உறுதியாக கிடைக்கும். புரியுதா? அப்போ தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்விருத்த கூலி தரும். புரியுதா? அப்போ நம்ம கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் நம்மளை யாருன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம தான் சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணி காட்டணும். ஓகேவா? பெஸ்ட் விஷஸ். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.